காலம் மாறலாம், அரசுகள் வீழலாம், ஆனால் மண்ணில் புதைந்த நாணயங்கள் அந்த காலத்தின் சாட்சியாக என்றும் நிலைத்திருக்கும். ஜோர்டான் நாட்டின் 1978 வெளியான மிகவும் பிரசித்தி பெற்ற நாணய தகவலுடன் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாணயத்தில் வலதுபுற தோற்ற அமைப்புடனும் நவீன ஜோர்டானை உருவாக்கிய பெருமைக்குரியவரும் ஜோர்டான் மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவருமான ஹுசைன் பின் தலால் மன்னரே இவராகும். இவர் 1952 ஆண்டு முதல் 1999 ஆண்டு வரை சுமார் 47 ஆண்டுகள் ஜோர்டானை சிறப்பாக ஆட்சி செய்தவராவார். இப்பக்கத்தில் இவரின் உருவத்தை புகழ்பெற்ற நாணய வடிவமைப்பாளர் பிலிப் நாதன் என்பவர் வடிவமைத்துள்ளார். மேலும் முன்பக்கம் அழகான கலைநயம் கொண்டதாகவும் அமைந்துள்ளது. தற்போது அரசரின் மறைவுக்கு பின் இவரது மகன் 2ஆம் அப்துல்லாஹ் தற்போது ஜோர்டான் மன்னராக உள்ளார். இந்நாணயத்தின் பின்பக்க தோற்ற அமைப்பு, வட்ட வடிவ அலங்காரம், எழுத்துக்கள், ஜோர்டான் நாட்டின் மத்திய வங்கியின் பெயர், அரச முத்திரை, மதிப்பு என்பவற்றை அவதானிப்பதாக அமைந்துள்ளது. இதில் நாணயத்தின் மதிப்பான 10 இக்வில்ஸ், இது 1 கிர்ஸ் பெறுமதிக்கு சமமானதாகும். அதன் கீழ் த ஹோஸ்மைட் கிங்டம் ஆஃப் ஜோர்டான் எனவும் அரபு மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளையும் சமமாக பயன்படுத்தி சர்வதேச அளவில் அடையாளம் காணும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்பக்கத்தில் ஹிஜ்ரி மற்றும் கிரிகோரியன் ஆகிய இரு கலண்டர் ஆண்டுகளும் குறிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இடது பக்கம் 1978 அச்சடிக்கப்பட்ட ஆண்டை குறிப்பதாக காணப்படுகிறது. வலது பக்கம் ஹிஜ்ரி ஆண்டு, அதாவது 1938 எனவும் எழுதப்பட்டுள்ளது. இதில் அரச முத்திரை, கலைவண்ணத்தில் காணப்படும் கிளைகள் என்பன ஜோர்டான் நாட்டின் செழிப்பு, அமைதி என்பவற்றை குறிப்பதாக அமைகின்றன. பழைய நாணயங்கள் பேசுவதில்லை, ஆனால் அவை கடந்து வந்த காலத்தை பற்றி 1000 கதைகள் சொல்லிக் கொண்டுதான் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்நாணயம் லண்டனில் உள்ள ரோயல் நாணயசாலையில் அச்சடிக்கப்பட்டதாகும். இதன் நிறை 3.22 கிராம் ஆகவும் விட்டம் 2.2 மீட்டராகவும் இதன் சுற்றளவு 13.8 சென்டிமீட்டரும் கொண்டதாகவும் தடிப்பு 1.2 மில்லிமீட்டராகவும் கொண்டு அமைந்த அற்புத படைப்பாகும். ஒரு நாணயம் என்பது வெறும் உலோகம் அல்ல, அது ஒரு நாட்டின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்றை தன் கைகளில் ஏந்தி நிற்கும் ஒரு கால பெட்டகமாகும் என்பதை கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகூப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்.